எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ். சார் எல்லா பீஸையும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். நல்ல குவாலிட்டியா பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, நீங்க போலாம். வாங்க போலாம். ஓகே, சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி சொன்ன குவாலிட்டியில முடிச்சு கொடுத்துட்டீங்க. இப்போ எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட் கிடைச்சாதான் நீங்க கம்பெனியை ரன் பண்ண முடியும். சரியா? ஆமா சார். சோ உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா சார், இது எங்க உயிருக்கும் மேல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் நினைச்சாதான் இந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ண முடியும். தெரியும் சார், நீங்க தானே சார் சிஇஓ. அதான் நான் சைன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார், என்னாச்சு? இல்ல, உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா உங்க கம்பெனி ரன் ஆகும். எனக்கு சார், இந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன் தமிழ். சார், நாங்க ஒரு பொருளும் குவாலிட்டியா தான் சார் கொடுப்போம். அதனால கம்பெனிக்கு லாபம்பா, எனக்கு என்ன யூஸ்? சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. என்ன தமிழ், இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது கூட தெரியாதா? எனக்கு பர்சனலா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சார், லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? தமிழ், ஏன் இவ்வளவு ஹார்டான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்க, அவ்வளவுதான். இட்ஸ் a mutual understanding. சாரி சார், இது மாதிரி நாங்க எவ்வளவு ஆர்டர் எடுத்து பண்ணிருக்கோம். ஆனா இந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க யாரு கூட போனதில்லை. மற்ற இடத்த விடுங்க, எனக்கு என்ன பண்ணுவீங்க? சார், உங்களுக்குன்னு மட்டும் இல்லை சார், எப்பவுமே எந்த ஆர்டருக்காக இருந்தாலும் சரி நாங்கள் குறுக்கு வழியில் போகவே மாட்டோம். நான் ஒரு ஆர்டர் எடுத்து சைன் பண்ண போறேன்னா அது உழைச்சி சம்பாரிச்சுன்னு சொன்னாதான் சார் அது எங்கள் அம்மாக்கே பெருமை. இப்படி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா எங்கள் அம்மா நான் கேவலமாக பார்ப்பாங்க சார். என்ன அவங்க அப்படி வளர்க்கவே இல்லை. இங்க பாருங்க தமிழ், உங்க கம்பெனி இருக்கிற நிலைமையில இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கிடைக்காது. என்ன சொல்றீங்க? பரவாயில்ல சார், இந்த கான்ட்ராக்டே கிடைக்கலாம்னு பரவாயில்ல சார். சார், நான் உங்க மேலே நிறைய மரியாதை வச்சிருந்தேன் சார். நீங்கள் எங்களை கஷ்டப்பட சொல்லுங்க, உழைக்க சொல்லுங்க, விசுவாசமா இருக்க சொல்லுங்க, நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலை பண்ணாதான் இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைக்கும்னா அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் எங்களுக்கு தேவையில்லை சார். இந்த 14 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எப்படி உழைச்சிருப்போம்னு உங்களுக்கு தெரியாது சார். உண்மையாகவும் நேர்மையாகவும் போராடணும். சொன்னபடி அந்த 1000 பீஸை ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் சொன்ன விஷயத்தில் ஜெயிச்சிட்டோம் சார். எங்களுக்கு அது போதும் சார். இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து தான் கான்ட்ராக்ட் வாங்கணும்னா நாங்கள் தோத்து போனது அர்த்தம் சார். நான் அப்படி பண்ணா ராத்திரி பகலாக நாங்கள் உழைச்ச உழைப்ப கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் சார். நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் சார். நாங்கள் வேற ஏதாவது வேலை பார்த்துக்குறோம். 1-2 மாதம் எங்கள் தொழிலாளிக்கு பார்த்துக்கலால முடியும் சார். கஷ்டப்பட்டாவது நாங்கள் அதை செஞ்சுருவோம். உண்மையா நேர்மையா உழைக்கிற வேலை இருந்தா அதை சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம் சார். எனக்கு என்னாச்சு? தமிழ், என்னப்பாச்சு? ஏன்பா அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணோம்ல, என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா அண்ணா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. அத்தை, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? இல்லம்மா, என்னால அங்க இருக்க முடியல. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி அங்க இருக்க முடியும்? என்னம்மா, என்ன சொன்னாங்க? அத்தை, எல்லாத்தையும் கேட்ட மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டோம். குவாலிட்டி செக்கும் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னம்மா? தெரியல அத்தை, அந்த கம்பெனி சிஇஓ தமிழை தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு. இவர் மட்டும் தான் திரும்ப வந்திருக்காரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அம்மா, அவர்தான் சிஇஓ. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் தான் இந்த கம்பெனியோட சேர்மன்.
நீங்க சொன்ன மாதிரியே எங்க ஒர்க்கர்ஸ் 1000 பீசஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இல்ல சார்? குவாலிட்டி நல்லா இருக்குல்ல சார்? எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்போ அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு தானே சார்? கொடுக்கலான்னு தான் இருந்தேன், ஆனா நடுவுல ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன சார், என்னாச்சு? உங்க பையன் தான் எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாராமே. சார், உங்க கம்பெனி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கு, எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுப்பானா முடியாதுங்கிறாரு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், என் பையன் 14 மணி நேரத்துல 1000 பீஸ் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னப்ப கூட எனக்கு இவ்ளோ பெருமையா இல்ல சார். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, லஞ்சம் கொடுத்து வேலை பண்ண மாட்டேன்னு சொன்னான்னு. இதுதான் சார் எனக்கு பெருமையா இருக்கு. விடுங்க சார், நீங்க வேலை கொடுக்கலன்னா என்ன, நாங்க பாத்துக்குவோம். உண்மையிலேயே உங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில யாரா இருந்தாலும் தப்பு பண்ணலாமான்னு சின்னதாவது யோசிப்பாங்க. ஆனா நீங்க யோசிக்கல. நீங்க ஒரு நல்ல பையனை பெற்றிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாவும் வளர்த்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க பெருமைப்பட்டுக்கணும். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு வச்சது டெஸ்ட். இந்த டெஸ்ட்லயும் தமிழ் பாஸ் பண்ணிட்டாரு. இந்த டெஸ்ட் கூட நான் ஏன் வச்சேன்னா, உங்க சம்பந்தியாம மிஸ்ஸஸ் சந்திரகலா எக்ஸ் டெபுட்டி கலெக்டர்னு சொன்னாங்க. அவங்க தான் இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது ஓகே பண்ணி கொடுங்க, அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்றேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அவங்க சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துச்சு. உங்க கம்பெனி நெருக்கடியில் இருக்கு, அதனால உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அவங்க ஃபோன் பண்ணி பேசின உடனே உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்காம முடிவெடுக்க கூடாதுன்னு தான் தமிழை தனியா கூட்டிகிட்டு போய் பேசினேன். மிஸ்ஸஸ் சந்திரகலா தான் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு புரிஞ்சுது. சார், அவங்க ஏன் இப்படிலாம் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல சார். அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். ஓகே ஓகே, பதட்டப்படாதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு தான் இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சே. உங்க பையன் தான் ப்ரூவ் பண்ணிட்டாரே, அதுக்காக தான் இந்த டெஸ்டே வச்சேன். அதுல அவர் பாஸ் பண்ணிட்டாரு. தமிழ் சார். மேடம், இவருக்கு பிசினஸ்ல சில டேர்ம்ஸ் தெரியாம இருக்கலாம், ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாமே இவர்கிட்ட இருக்கு. நேத்து இவர் எமோஷனலா பேசுறத பார்த்து ஓகே பண்ணிட்டோமே, இவரால் இதை பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். ஆனா காலையில வந்து பார்க்கறப்ப இவர் வேலை வாங்கின விதம் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். 14 மணி நேரமும் ஒரு மனுஷன் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா லேபர்ஸ் கிட்ட வேலை வாங்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லா விதத்திலையுமே வெரி குட்னு நிரூபிச்சிட்டாரு. எக்ஸலன்ட் தமிழ். அப்போ கான்ட்ராக்ட் எங்களுக்கு தானே சார்? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா என்ன? இதை விட ஒரு நல்ல கம்பெனியை நான் எங்க போய் தேடுறது? சின்சியரான உழைப்பு, நேர்மையான குணம், நாங்க உங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்டை கொடுக்க போறோம். எல்லாத்தையும் தாண்டி பொதுவா பிசினஸ்ல பெண்களை உள்ள விட மாட்டாங்க. ஆனா இங்க உங்க அம்மா சேர்மனா இருக்காங்க, உங்க ஒய்ஃப் உங்க கூடவே இருந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சாதிச்சிட்டீங்க தமிழ்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அடடா தம்பி சாதிச்சிட்டாப்ல. சேர்மன் மேடம், உங்க கம்பெனியோட நாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றோம். சென்டிமெண்ட்ஸ்ல நம்பிக்கை இருந்தா நாளைக்கு ஒரு நல்ல நேரம் பாருங்க, அப்ப சைன் பண்ணலாம். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இல்ல, நீங்க பெரிய கம்பெனி, உங்ககிட்ட இதை கேட்கலாமா கூடாதான்னு எனக்கு தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. இங்க எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எங்க தொழிலாளிங்க தான் எல்லாமே. நாங்க வாங்கியிருக்கிற புது ஆர்டருக்கான சைனை எங்க கம்பெனியில வச்சு தொழிலாளிங்களுக்கு முன்னாடி சைன் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்க, என் மனசுல கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இப்பவும் லேபர்ஸ்க்காக தானே பேசுறீங்க? அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிற கம்பெனி எப்பவுமே நல்லா இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்க டைமிங் மட்டும் சொல்லுங்க, நாங்க இங்க வரோம், அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நாங்க கிளம்புறோம். வாங்க சார். தமிழ், பெஸ்ட் ஆஃப் லக். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் தேங்க்யூ தமிழ். நவீன் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் தமிழ். தேங்க்யூ. தமிழ், சாதிச்சிட்டப்பா. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை காப்பாத்திட்டீங்க. எனக்கு இது போதும்பா. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அம்மா, கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கம்மா. உங்களை பார்க்கறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பாத்துறா. தம்பி கையை கொடுங்க. தேங்க்ஸ். இருங்க இருங்க இருங்க. இது வெறும் எங்களோட வெற்றி மட்டும் கிடையாது. ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு உங்க உழைப்பு ஃபுல்லா கொடுத்தது நீங்க தான். அப்போ நான் எப்படி பார்த்தா இது உங்களோட வெற்றி தான் சொல்லணும். தமிழ், சொல்லுங்க சார். வெரி குட் தமிழ். இப்படிதான் இருக்கணும். முதலாளிங்க தொழிலாளிகளை பாராட்டுறதும் தொழிலாளிங்க முதலாளிகளை பாராட்டுறதும் பெரிய விஷயம். கீப் இட் அப். தேங்க்யூ சார். நான் வரேன். தமிழ். தேங்க்யூ சார். சரஸ்வதி, நான் என்ன சொன்னேன்? நீ கூடவே இருந்தா நான் ஜெயிப்பேன்னு சொன்னல, பாத்தியா? இன்னைக்கு அது நடந்துருச்சு பாரு. உண்மையிலேயே உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. சரி சரி, அம்மா என்ன சொன்னாங்க? சுந்தரமூர்த்தி மாமாவை பார்த்து டைம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. உடனடியா போறோம், அது என்னன்னு பாத்துறோம். வா. ஏய், என்னாச்சு? இல்ல, ஒரு சின்ன இரும்பு துண்டு குத்திடுச்சு. இரும்பு குத்திடுச்சா? எப்போ? அந்த கடைசி பீஸ் பூஜை ரூம்ல இருந்து கொண்டு வரும்போது அப்ப கீழே என்ன இருக்குன்னு கவனிக்கல, அப்ப குத்திடுச்சு. முதல்ல உட்காரு, நீ காட்டு. எங்க பட்டுச்சு? ஏய், என்ன இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு? இல்ல, அப்போ இருந்த பரபரப்புல ஒண்ணுமே தெரியல. இப்பதான் கொஞ்சம் வலிக்குது. ஒண்ணும் இல்ல, பரவாயில்லைங்க. லூசா நீ? இரு, நான் அதை வந்துடுறேன். இரு இரு, வர. வா, காலை காட்டு. ஓ, வலிக்குதா? பா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. தமிழ், என்னப்பாச்சு? பாடுறா, இவள கால்ல இரும்பு குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. இது கூட நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கா? ஏமா, என்னம்மா நீ பார்த்து நடந்து வர வேணாமா? பரவாயில்லண்ணே, இது சின்ன காயம் தான். என்னது இது சின்ன காயம்? இவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருக்க. வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போலாம். என்னங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். இது வீட்டுக்கா? நான் விளையாடுறியா? முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போலாம். வா. ஏங்க, நான் தான் எனக்கு வலிக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்து கட்டுங்க. கட்டுப்பா. கட்டுங்கன்னு சொல்றேன்ல. காலை காட்டு. என்னங்க, நாளைக்கு எந்த நேரத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு டைம் குறிக்கிறதுக்கு தானே அத்தை போயிருக்காங்க. முதல்ல அது போய் தெரிஞ்சுப்போங்க, அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். விளையாடுறியா நீ? அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க.
உனக்கு கால் வலிக்கு போது முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வா. அதெல்லாம் இல்லங்க, எனக்கு முதல்ல வீட்டுக்கு தான் போகணும். நீங்க வண்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஜோசியர் என்ன டைம் சொல்லிருக்காருன்னு தெரிஞ்சுக்க மனசுலாம் படபடன்னு அடிச்சுக்குது. ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு வேணாம், நம்ம வீட்லயே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். சொல்றது கேளுங்க, நீங்க முதல்ல வாங்க. அடம் பிடிக்கிற பாடுறா. ஏன்பா சின்ன பொண்ணு சண்டை போடுறீங்க? அதான் சரஸ்வதி சொல்றாங்கல்ல, முதல்ல வீட்டுக்கு கூட்டு போ, அப்புறம் டாக்டர் கூட்டு போ. ம், ம், வா. வரேன்னு. பாத்து போமா. வா சுந்தரம், பாப்பா வாங்கண்ணே. வணக்கம் தங்கச்சி. உட்காருங்க. உட்காரு. அப்புறமா நடேசன் சொன்னாரு நம்ம கம்பெனிக்கு ஏதோ புதுசா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காமல்ல? ஆமாண்ணே, ஆ. அத பத்தி பேசலான்னு தான் உங்களை வர சொன்னேன். குடுமா. எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க கம்பெனியோட எதிர்காலமே இந்த கான்ட்ராக்ட்ல தான் இருக்கு. அதான் நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து சைன் பண்ணணும். அதுக்காக தான் உங்களை நேர்ல வர சொன்னேன். ஆ, எல்லா விஷயத்தையும் போன்ல நடேசன் சொன்னாருமா. உங்களை கேட்டு நல்ல நேரம் பார்க்காம நான் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது இல்ல. கம்பெனி ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. 2 நாளா கம்பெனியில ப்ரொடக்ஷன் பண்ணாம நிறுத்தி வச்சிருக்கோம். அதனால நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். இப்பதான் கொஞ்சம் பிரச்சனை சரியா இருக்கு. இந்த கான்ட்ராக்டும் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்க தொழிலாளிங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நெருக்கடியும் வந்துடக்கூடாது. அதான் நல்ல நேரம் பார்த்து எப்போ சைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அதனால என்னம்மா, நல்ல விஷயம் தானே, தாராளமா பாத்திரலாம். கம்பெனியோட எம்டி நீங்க, உங்க பேருக்கே நான் பாத்துறேன். என்னண்ணே, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல, பதறாதீங்க. பஞ்சாங்கம் பாத்துக்கிட்டு இருக்கேன். தங்கச்சி, உங்க பேர் ராசிக்கு நாளைக்கு நல்ல நேரம் காலையில 11ல இருந்து 11:30க்குள்ள வருது. அந்த நேரத்துல சைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பண்ணிடலாண்ணே. உங்க ராசிக்கு இப்ப நீங்க பண்ண போற புது பிசினஸ் ஓஹோன்னு வரப்போகுது. தங்கச்சி, பிசினஸ் பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, அது அமோகமா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுல ஒரு தெம்பு வருது. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னங்க கொடுங்க. இருப்பா. அட அதெல்லாம் வேண்டாப்பா. அட என்ன பண்ணி? எப்பவும் கொடுக்கறதானப்பா. அப்ப நான் வரேம்மா. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. வா. சுந்தரம், வா. நீ உள்ள பஞ்சாங்கம் பார்க்கறப்பவே உன் முகத்தை கவனிச்சேன். சரியாவே இல்லை. பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? நானே உள்ள தங்கச்சி முன்னாடி எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பாருப்பா, பிசினஸ்ல எந்த குறையும் இருக்காது, பிரமாதமா வரும். நீங்க நம்பி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம். அப்போ வேற என்ன பிரச்சனை? ஆனா இப்ப இருக்கிற நேரப்படி பிசினஸ் நல்லா இருந்தாலும் உறவுகள் சிக்கல் வரும்பா. இந்த பாருப்பா, நீயும் தங்கச்சியும் தான் கவனமா இதை பார்த்துக்கணும். இந்த கஷ்டகாலம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள்லாம் நிச்சயமா ஒத்துமையா தான்ப்பா இருக்கும். அப்படியே இருக்கணும்னு தான் என்னோட ஆசையும்பா. சரி சுந்தரம், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்காகவே ஸ்பெஷலா பாயசம் பண்ணிருக்கேன். பாயசமா? சூப்பர் சூப்பர். ஆமா, அம்மா எப்படி அலோ பண்ணாங்க? ஓ, இன்னைக்கு தமிழனை ஜெயிச்சதால எல்லாருக்கும் பாயசமா? பரவாயில்ல பரவாயில்ல. ஏய்,
இரு இரு வெயிட் பண்ணு. இப்பதான் கருப்பட்டி போட்டிருக்காங்க, ரெடியாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். கருப்பட்டியா? ஆமா, அவல் பாயசம். ஓ, இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? மெதுவா பார்த்து பார்த்து இரு. இல்லங்க, பரவாயில்ல. தமிழ் வாப்பா, உட்காரு வா. இல்லம்மா பரவாயில்ல. சரிப்பா, ராத்திரி பூரா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்க. போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. நீயும் போமா. அத்தை, அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு நல்ல நேரம் பார்த்து குறிக்கணும்னு சொன்னீங்களே, பார்த்தாச்சா? ஆ, சுந்தர அண்ணன் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. நாளைக்கு காலையில 11லேருந்து 11:30க்குள்ள சைன் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காரு.